இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு தோணுச்சு. இப்போதைக்கு வானதி கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உனக்கு தான் பொண்ணு ரெடியா இருக்குல்ல, நேரா பீகார் போறோம். சந்தாவை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். பாண்டி போயிட்டு வானதி வீட்டுல சொல்லிடுறாரு, இந்த பொண்ணு பாக்குறது வேண்டாம், இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், எங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே கேக்குறாங்க. இல்ல நேத்து தான் திடீர்னு சரின்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்க, உடனே பொண்ணு பாக்குறோம் அப்படின்னு சொல்லவுமே எனக்கு ஒரே யோசனை ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க, ஆனா கண்டிப்பா நான் வானதி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அப்பா வந்துட்டு அப்படின்னா அவன் கடையிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டியனும் ஓகே, உங்களுக்காக வந்துட்டு நாங்க பாத்துக்காம பேசிக்காம கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. வெளியே வந்து வானதியும் திட்டுறாங்க. திட்டிட்டு என் மூஞ்சிலே முடிக்காத, இனிமே உன்ட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாண்டியனும் வந்துட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுல போய் இந்த விஷயத்த சொல்றாரு. அப்ப அவங்க அண்ணன் கேக்குறாரு, இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்லடா, இப்படி திடீர்னு அவங்க வீட்டுல போய் சொல்லிட்டு வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லண்ணா, எனக்கு நேத்து சொல்லி உடனே இன்னைக்கே சொல்லவுமே எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்போ சேரனுக்கும் ஒரே கஷ்டம். ஏன்னா நிலா வந்துட்டு சோழனை விட்டு போறேன், பாண்டிக்கும் கல்யாணம் ஆயிரும், உங்களுக்கும் கல்யாணம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல பொண்ணே தங்காதுன்னு எல்லாரும் பேசிடுவாங்க, அதுக்காகத்தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. யோசிச்சுட்டு இந்த பொண்ணு இப்படி சொல்லிருச்சே, அப்ப நிஜமாவே நம்ம வீட்டுல பொண்ணே யாருமே இருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைனா அப்படி இப்படின்னு அவங்க அண்ணனை சமாதானப்படுத்திட்டு போயிடுறாரு பாண்டியன். அதுக்கப்புறமா வந்துட்டு நிலா போறாங்க. போயிட்டு பாண்டி கிட்ட தனியா பேசுறாங்க. என்ன பிரச்சனை, தயவு செஞ்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பாண்டியன் வந்துட்டு நேத்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது பொங்கல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு வானதி வந்து உங்களை நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க, அவங்க போய்கிட்டும் நம்ம அந்த ரூம் எடுத்துக்கலாம், அவங்க ஹாஸ்டல்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா. அதை வந்து பாண்டியன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அப்படி கஷ்டம் அப்படி இப்படின்னா நம்ம தனி கொடுத்துட்டு போய் இருந்துக்கலாம் அப்படின்லாம் சொன்னாவ. இப்படி சடனா வந்துட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னால தாங்க முடியாது, அதனாலதான் நான் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. இவ்வளவுதானா பிரச்சனை, என்கிட்ட சொல்லிருக்கலாம் தானே, அவ சொன்னதுல என்ன தப்பு, நான் ஒண்ணு கல்யாணம் பண்ணி நிஜமாவே சோழன் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நாங்க ஒண்ணு இங்க இருக்கல. நான் அவ சொன்ன மாதிரி நான் ஹாஸ்டல்ல கூட இருந்திருப்பேன், இதை போய் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கலாமா, நீ வா நம்ம பேசலாம், நம்ம பேசிட்டு அண்ணன் கிட்ட பேசிட்டு அவங்க வீட்டுல போய் பேசலாம், நான் வெளியே போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீ வானதி கூட சந்தோஷமா இருக்கணும், அதான் எங்க எல்லாத்துக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க நிலா. அது எப்படி அப்படின்னு பாண்டியன் கேட்கிறாரு. அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது, இந்த வீட்டுல இப்படி உங்க எல்லாத்துக்குமே கல்யாணம் நடந்து நல்லா இருந்தாதான் இந்த குடும்பமே நல்லா இருக்கும், நம்ம அண்ணன்ட்ட பேசிட்டு அவங்க வீட்டுல போய் பேசலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.